இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எப்படி ஒரு PPT பிரசன்டேஷன் மொபைல் அல்லது கேன்வா வச்சு நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நம்ம நினச்சிட்டு இருந்திருப்போம், ஒரு PPT பிரசன்டேஷன் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக லேப்டாப் அல்லது டெஸ்க்டாப் தேவைப்படும்னு சொல்லி நினச்சிருப்போம். பட் அப்படிலாம் எதுவுமே இல்லை. நம்மளால் ஒரு மொபைல் ஃபோனை மட்டும் வச்சு சின்னதாக ஒரு ஆப் மட்டும், அதான் அந்த ஆப் வந்து நமக்கு ஃப்ரீயாகவே கிடைக்குது. ஸோ அதை மட்டுமே வச்சு நம்ம எப்படி ஒரு PPT பிரசன்டேஷன் ஈஸியாக கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு பற்றி நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஒரு புது வியூவராக வந்துருக்கீங்க அப்படின்னா இப்போவே கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ள வந்துருங்க. நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ நான் முதலே சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு PPT பிரசன்டேஷனை கிரியேட் பண்ணுறதுக்காக ஒரு சில ஆப்ஸ் தேவைப்படும். ஸோ ஒரு சில ஆப்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது, ஒரு ஆப் தேவைப்படும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த ஆப்பை நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்து ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ முடிஞ்சால் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அப்படி இல்லைனா ப்ளே ஸ்டோர் வந்துட்டு கேன் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். கேன் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆப் வரும். ஓகேவா? ஸோ அதை ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ணிட்டு எப்போ போல நீங்கள் கேனாவை சைன்அப் ஆர் சைன்இன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதாவது சைன்அப் ரிஜிஸ்டர் லாகின் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் நார்மலாக இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேஜ் வந்துடும். ஓகேவா? ஸோ இதில் நீங்கள் ப்ரோ வெர்ஷன் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்காக நாங்கள் ப்ரோ வெர்ஷன் கண்டிப்பாக ஒரு வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கிறோம். ஸோ அது வேண்டாம், இன்னொரு வீடியோ புதுசாக வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்காக ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ அதாவது ப்ரோ வெர்ஷனில் என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா எலமெண்ட்ஸுமே ஃப்ரீயாக கிடைச்சிடும். ஸோ வாட்டர் மார்க் உங்களுக்கு இருக்காது. ஸோ அதனால் ப்ரோ வெர்ஷன் நம்ம நல்லா இருக்குன்னு சொல்லி சொல்லலாம். ஸோ நான் பார்த்திங்க அப்படின்னா அந்த மெத்தட் நான் உங்களுக்கு ஒரு வீடியோ சொல்லியிருப்பேன். அந்த மெத்தடில் தான் நானும் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அதனால் உங்களுக்கு ப்ராப்ளம் எதுவும் வராது. ஸோ அக்கௌண்ட்டுக்கு எதுவும் ப்ராப்ளம் வராது. ஓகேவா? ஸோ உங்கள்கிட்ட ப்ரோ அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா ப்ராப்ளம் இல்லை, செக் பண்ணி பாருங்கள். டெக் மாஸ்டர் தமிழ் கேன்வா ப்ரோ அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வேறு வீடியோ வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்காக வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ வீடியோக்குள்ளே போயிடுவோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன வேணும் அப்படின்னா PPT நமக்கு ப்ரெசன்டேஷன் இல்லைங்களா? ஸோ PPT அப்படிங்கிறது ஒரு ஃபார்மேட். ஸோ நிறைய பேருக்கு PPT அப்படின்னு சொல்லி சொன்னால் தான் தெரியுது. பட் அது பிரச்சனை இல்லை. அதுக்கு பேர் ப்ரெசன்டேஷன். அதாவது இப்போ நம்ம ஒரு இமேஜ் அப்படின்னு சொல்லி எடுக்கும்போது அந்த இமேஜுக்கு நம்ம JPG, JPE, GPNG அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ ஒரு இமேஜுக்கு அவ்வளோ ஃபார்மேட்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த ப்ரெசன்டேஷன்ஸ்க்கு நிறையவே ஃபார்மேட்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான் பவர் பாயிண்ட்லேருந்து நம்ம ஒரு ப்ரெசன்டேஷனை கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு பேர் PPT அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ மற்றபடி அதுக்கு பேர் எல்லாமே ப்ரெசன்டேஷன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ PPT ப்ரெசன்டேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அந்த PPT அப்படிங்கிறது ஒரு ஃபார்மேட். ஓகேவா? ஸோ ப்ரெசன்டேஷன் அப்படிங்கிறத ஒரிஜினல். ஸோ நீங்கள் ப்ரெசன்டேஷன் அப்படின்னு சொல்லி செட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சைஸ்லாம் காட்டும். ஸோ நீங்கள் எந்த சைஸில் எடுத்துக்கலாம், அல்லது 16:9 அதில் எடுத்துக்கலாம், 4:3 அந்த மாதிரி உங்களுக்கு நிறையவே சைஸஸ் இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய ப்ரீமேட் டெம்ப்ளேட்ஸ் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதில் என்ன ஒரு பெனிஃபிட்ஸ் அப்படின்னா இதுதான். ஸோ நீங்கள் ஒரு பவர் பாயிண்ட்டை வச்சு கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக அவ்வளோலாம் ப்ரீமேட் டெம்ப்ளேட்ஸ்லாம் இருக்கவே இருக்காது. ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு ப்ரீமேட் டெம்ப்ளேட்ஸே கிடைக்காது அப்படின்னு சொல்லலாம். ஸோ பட் இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் நிறைய டன்ஸ் ஆஃப் பார்த்திங்க அப்படின்னா 1130 டெம்ப்ளேட்ஸ் வந்து இந்த சைஸ்லேயே இருக்குது. ஓகேவா? ஸோ நீங்கள் வேறு சைஸ்க்கு சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா இல்லை எல்லா சைஸுமே நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்படின்னா அதுக்கு பாருங்கள் டோட்டல் எவ்வளோ, கிட்டத்தட்ட ஒரு 5 to 10K வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக பார்த்தீங்கன்னா தெரியும். வெறும் 16,495 டெம்ப்ளேட்ஸ் ப்ரீமேடில் இருக்குது. ஓகேவா? ஸோ இதில் உங்களுக்கு பிடிச்ச டெம்ப்ளேட்டை நீங்கள் சூஸ் பண்ணி நீங்களே கூட அதில் மாடிஃபை பண்ணி ஸோ அப்படி ஈஸியாக க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அது ப்ரெசன்டேஷனாகவும் இருக்கலாம், ஒரு வீடியோவாகவும் இருக்கலாம். ஓகேவா? ஸோ எல்லாமே உங்கள் சாய்ஸ் தான். ஓகேவா? ஸோ நீங்கள் இல்லைப்பா எனக்கு வேண்டாம், எனக்கு நானே பிளாங்காக க்ரியேட் பண்ணணும், சிம்பிளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் எப்பவும் போல் பிளாங்க் பேஜ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பிளாங்காக ஆகும். ஓகேவா? ஸோ பிளாங்காக அதில் க்ரியேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நீங்கள் வேணுங்கிறத நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்லைடு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ இன்னொரு ஸ்லைடு கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த ஸ்லைடு வந்துடும். இன்னொரு ஸ்லைடு கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த ஸ்லைடு வந்துட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் உங்களுக்கு நிறையவே எல்லாமே உங்களுக்கு கேன்வால கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேன் இமேஜ் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அதெல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ பொதுவாக ரொம்ப அதிகமாக தேடப்படக்கூடிய இமேஜஸ்லாம் கிடைக்கும். ஒரு சில கம்பெனிஸோட இமேஜஸ் கிடைக்கும். ஸோ நிறைய கம்பெனிஸோட இமேஜ் கிடைக்காது அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ பெரிய கம்பெனிஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மற்றபடி உங்களுக்கு கிடைக்காது. ஸோ இது வந்து எல்லாமே டெம்ப்ளேட்ஸ். ஓகேவா? பிஸ்னஸ் மேன் அப்படின்னு சொல்லி போட்டால் அதுக்கு வரக்கூடிய டெம்ப்ளேட்ஸ், அது ரிலேட்டடாக வரக்கூடிய டெம்ப்ளேட்ஸ் எலமெண்ட்ஸில் உங்களுக்கு இமேஜஸ் எல்லாமே கிடைக்கும். பிஸ்னஸ் மேன் அப்படின்னு சொல்லி செட் பண்ண அப்படின்னா பிஸ்னஸ் மேன் ரிலேட்டட் எல்லா இமேஜஸும் கிடைக்கும், எலமெண்ட்ஸும் கிடைக்கும். இதெல்லாமே கிராஃபிக்ஸ். ஓகேவா? கிராஃபிக்ஸ் அப்படிங்கிற இந்த மாதிரி இருக்கும். அனிமேட்டட் லோகோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஃபோட்டோஸ் அப்படிங்கிறத ரியாலிட்டியில் உங்களுக்கு நிறையவே இமேஜஸ் கிடைக்கும். ஓகேவா? ஸோ ஸோ எனக்கு இந்த இமேஜ் பிடிச்சிருக்கு, எனக்கு இந்த பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ் போயிட்டு பிஜி ரிமூவ் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிஜி ரிமூவ் ஆயிடும். பட் இது ப்ரோ வெர்ஷன். ஓகேவா? ஸோ நான் முதலே சொன்னேன் என்னோட வந்து ப்ரோ வெர்ஷன், அதனால் அப்படி வருதுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை நீங்கள் செக் பண்ணிக்கணும். நீங்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக அது கிடைக்காது. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க அப்படின்னா
ப்ளஸ் இமேஜ் கொடுங்க, டெக்ஸ்ட் கொடுங்க, அது ஹெட்டிங்காக சப் ஹெட்டிங்காக சம்திங் நிறையவே கொடுக்கலாம். ஸோ அப்படி இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு நிறைய டெம்ப்ளேட்ஸ்லாம் இருக்கும். ஓகேவா, டெக்ஸ்ட்லேயும் உங்களுக்கு நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்கும், அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அல்லது நீங்கள் கேலரியிலேருந்து ஃபோட்டோ இமேஜ் அப்லோட் பண்ணணும்னு சொல்லி நினச்சிங்கன்னா அதையும் பண்ணலாம். ஸோ அது பண்ணலாம். பட் ஒரு சில இமேஜஸ் எனக்கு ரொம்ப ப்ரைவசியாக இருக்கும், அவங்களை காட்ட விரும்பலை. ஸோ அப்லோட்ஸ் நீங்கள் உங்களுடைய ஃபைல்ஸ் அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இது எல்லாமே எங்களால் பண்ண முடியும். அதுக்கடுத்தது இன்னும் நிறையவே ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகேவா, ஸோ இது மட்டும்தான் கேன்வாவில் இருக்குமா அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கிடையாது. ஸோ கேன்வாவை பொறுத்த வரைக்கும் உங்களால் எல்லாமே, அதாவது நீங்கள் ஒரு டெஸ்க்டாப் வச்சு அதை படித்து ஃபோட்டோஷாப் வச்சு பண்ணக்கூடிய எல்லாமே உங்களால் கேன்வாலையும் பண்ண முடியும். பட் அதுக்கு நம்ம கற்றுக்கிறது இருக்கணும். ஸோ கண்டிப்பாக யூஸ் பண்ணிகிட்டே இருப்பீங்க அப்படின்னா அதை பற்றி நீங்கள் கற்றுக்கணும். ஸோ அது ப்ராப்ளம் இல்லை. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரு லைக் போட்டுட்டு அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் எல்லாமே எடிட் பண்ணியாச்சு, எல்லாமே டிசைன் பண்ணியாச்சு, இதை நான் எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படின்னா இந்த ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் காட்டும். இது வந்து பிடிஎஃப், அதாவது பிடிஎஃப்ல வேணுமா அல்லது பிபிடி ஃபார்மேட்டில் வேணுமா, மைக்ரோசாஃப்ட் இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லி காட்டும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பவர் பாயிண்ட் டாக்குமெண்ட்டாக வந்துடும். அப்படி இல்லை எனக்கு இந்த வீடியோவாக கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னா அதுக்கும் ஆப்ஷன் இருக்குது. பட் இது எல்லாமே மேக்ஸிமம் ப்ரோ வெர்ஷனாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு சப்போர்ட் ஆகும். ஓகேவா, ஸோ நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து ப்ரோ வெர்ஷனாக தான் இருக்குது. ஸோ அந்த வீடியோட லிங்க் நான் முடிந்த கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இல்லை வேறு ஏதாவது வீடியோ வேணும், கேன்வா ரிலேட்டட் ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.